என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. ஓகே. சரி. நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம்? டெஸ்ட் முதல்ல எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்களா? நான் 10 மணிக்கு கொஸ்டின் அனுப்பலைன்னா உங்களை நான் கேட்க சொன்ன ஞாபகம் இருந்ததா? உங்களுக்கு டெஸ்ட் வைக்க வேண்டாமாமா? சொல்லுங்க. டெஸ்ட் வேணாமா உங்களுக்கு? ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறீங்களே. நான் தான் சொன்னேன்ல 10 மணிக்கு நான் அனுப்புவேன். அப்படி அனுப்பலைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஸ்டின் அனுப்புறேன். நானா சாயந்தரமா பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் அனுப்ப வேண்டியதா இருக்கு. அப்ப வரைக்கும் கூட யாருமே கேட்கல. யாருமே அனுப்பல. நேத்தி நைட்டு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்ப கிளாஸ் வரதுக்கு முன்னாடி 3 பேர் அனுப்பிட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்டோட பண்ணாதானமா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். லேட்டா வரீங்க, லீவ் போடுறீங்க, டெஸ்ட் கொடுத்தா அட்டென்ட் பண்ண மாட்டீங்க, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க. எல்லா பேரண்ட்ஸும் கேக்குறாங்க நல்லா பண்றாங்களா நல்லா பண்றாங்களா. நீங்க ஒண்ணும் பண்றது இல்லையே. நான் எப்படி சொல்றது? அக்கா அம்மா போன் எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா, அதனாலதான் கேட்கல. ஓகே. ஆபீஸ் இருந்துச்சுக்கா அம்மாக்கு. சரி, வந்ததுக்கு அப்புறம் அனுப்பலாம்ல. போட்டு அனுப்பி விட்டாங்க நேற்றுக்கு நைட்டு. சரிப்பா. அப்ப அந்த ஒரு ஆள் நீங்க தானா? ஆமாங்கா. சரி. எனக்கு கொஞ்சம் நீங்க எல்லாம் சப்போர்ட்டிவா பண்ணுங்கம்மா. உங்களுக்காக தானே நான் கொஸ்டின் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறேன். நீங்க அதை கூட நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு எல்லாரும் எடுத்துக்கங்க, நாளைக்கு எக்ஸாம்க்கு என்னென்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னு நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க படிச்சா போதும்னு சொன்னா எல்லாரும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து படிப்பீங்க, எடுத்து நோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி செலக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கறது. அதை நீங்க நல்லா தரவு பண்ணாலே போதும். கண்டிப்பா அதை மட்டுமே நான் கொடுக்கறது மட்டுமே நீங்க படிச்சீங்கனாலே 70க்கு மேல கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா நம்மளோட எய்ம் வந்து 100. அப்ப நம்ம ஃபுல்லும் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல நிறைய ஒர்க் இருக்குமா? எல்லா பேரண்ட்ஸும் சொல்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கூல்ல நிறைய ஒர்க் இருக்கும் தான். மேக்ஸ்க்காக இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. கூட ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண முடியும். 15 மினிட்ஸ் கூட கிடையாது, ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். அதை கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் கூட ஹோம்ஒர்க் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. வாரத்துல ஒரு நாள் டெஸ்ட், அதுவும் அந்த வீக் என்ன பண்ணீங்களோ அதை தான் நான் டெஸ்ட் வைக்கிறேன். இவ்வளவு நாள் எக்ஸாம் எக்ஸாம் சொன்னீங்க, இனிமேலாவது யாரெல்லாம் லீவ் போடாம வரீங்கன்னு பாக்கலாம். கொஞ்சமாவது கோஆபரேட்டிவ் பண்ணுங்கம்மா. ஏதாவது பேசுங்க. கூப்பிட்டா பேசுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகேக்கா. ஓகே. சரி, ஓகே. நேத்து லாஸ்டா என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க. எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் 2 சம் நீங்க போட்டீங்க, தேர்ட் சம் ஹோம்ஒர்க் போட சொன்னீங்கக்கா. ஓகே, கரெக்ட். ஹோம்ஒர்க் போட்டீங்களா? போட்டு அனுப்பிட்டேங்க. ஓகே, வெரி குட். உங்களுக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்களாப்பா? இல்லக்கா, இன்னும் கொடுக்கல. சரி, மத்தவங்களுக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்களா? ஹரி நான் மார்க் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே. யாராவது மார்க் சொல்லாம இருக்கீங்களாமா? இப்பதான் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்கன்னு. நீங்க எத்தனை மார்க்மா? 70க்கா. 70. 30 மார்க் டீச்சர் எடுத்துக்கிட்டாங்களா? ஆமாங்கக்கா. திருத்தினதுக்கு டீச்சருக்கு டிப்ஸ் கொடுத்துட்டீங்களா? இல்லைங்கக்கா. சரி, ஓகே. ஆனா இது பத்தாது, நல்லா பண்ணிருக்கீங்க. ஆனா எது இதுல மிஸ்டேக் ஆனதுன்னு பாத்தீங்களா? பாத்தீங்கக்கா. எது இதுல சொல்லுங்க. 5 மார்க்ல கொஞ்சம்க்கா, அப்புறம் 2 மார்க்ல கொஞ்சம்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும் 5 மார்க் 2 மார்க் போட்டு போட்டு பார்க்கணும். சரியா? நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிஸ்டேக் வராது. கொஞ்சம் போட்டு பாருங்க. பார்க்கறதோட இல்லாம போட்டு போட்டு பார்க்கணும். சரியா? ஓகேக்கா. ஓகேம்மா. வேற யாரும் என்னட்ட மார்க் சொல்லாம இருக்கீங்களாம்மா? நிரஞ்சனா எத்தன மார்க்மா? நந்தினி, நிரஞ்சனா 80க்கா நான். 80. குட். நல்ல மார்க். ஆனா அதுவும் நமக்கு பத்தாது. சரியா? இன்னும் 20 மார்க்கு சீக்கிரமா ரீச் பண்ணணும். ஓகேக்கா. சீக்கிரமா நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து நீங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஒரு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பண்ணுங்க. உங்க பெஸ்ட்ட குடுங்க. கண்டிப்பா நல்ல மார்க் வரும். ஏன்னா நீங்க எல்லாருக்குமே அந்த டேலண்ட் இருக்கு. அதனால கொஞ்சம் பண்ணுங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே. அப்புறம் மத்தவங்க யாரும் சொல்லாம இருக்கீங்களா? சொல்றீங்களா? முருகா ஐடில இருக்கீங்க. ராஜா ஐடில இருக்கீங்களே. வைத்தீஸ்வரன். அக்கா நீங்க எத்தனை மார்க்ப்பா? 76ங்கக்கா. 76. வெரி குட். ஆனாலும் பத்தாது. சரியா? இன்னும் நல்லா படிங்க. கிளாஸ் மட்டும் லீவ் போடாம கொஞ்சம் டைமிங்க்கு வந்துருங்க. அப்பதான் நல்லா படிக்கலாம். ஓகேவா? சரி. ஸ்கூலுக்கு லேட்டா போனா திட்டுவாங்கல்ல டீச்சர், அது மாதிரி தான். பாதி கிளாஸ் முடிஞ்சிரும் அதுக்குள்ள. அதனால கொஞ்சம் நீங்க வாங்க. அப்பதானே எல்லா கணக்கையும் கத்துக்க முடியும். ஸ்கூல்ல ஒரு கணக்கை மிஸ் பண்ணா கூட அடுத்த நாள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுப்பீங்க. இங்க வந்து திருப்பி உங்களுக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ கூட தெரியாது யாருன்னு. அதனால நீங்க ரெக்கார்டட் கிளாஸ திருப்பி எடுத்து பாக்குறதே இல்லை யாரும். அதனால கொஞ்சம் டைமிங்க்கு வந்துருங்க. ஓகே. சரிங்கக்கா. கரெக்டா. ஓகேப்பா. நிரஞ்சனா ஏதோ சொல்ல வந்தீங்களேம்மா, சொல்லுங்க. யூனிக்ஸா? ஏதோ ஒரு புது ஐடியா இருக்கே. உங்க நேம் என்ன? லத்திகாக்கா. லத்திகா. லத்திகா புதுசா கிளாஸ் வந்திருக்கீங்களாமா? ஆமாக்கா. ஓகே ஓகேம்மா. சரி ஓகே. ஓகே. கார்த்திகேயன் அண்ணன் சொல்லியிருந்தாங்களே அந்த பாப்பா தானே நீங்க? ம். அக்கா. ஓகே ஓகேம்மா. சரி. இப்போ நம்ம வந்து எந்த பாத்துக்கோம்னா 3வது பாடம் 3rd சாப்டர் பாத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. முன்னாடி உள்ள எல்லாமே நம்ம ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கு. அதை நீங்க பாத்துக்கங்க. பாத்துக்கிட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தா திருப்பி நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே. முருகா ஐடியில இருக்கீங்களே, நீங்க சொல்ல. 75க்கா. 25. ஆனாலும் அது பத்தாது. ஓகேவா? இன்னும் நல்லா பண்ணுங்க. ஹரிணி எல்லாம் வந்து 98. இன்னொருத்தவங்க 97. 99 தானம்மா ஹர்ஷினி நீங்க? 90. ஆமாக்கா. ஓகே. தாரகா வந்து 98. ஆமாக்கா. ஓகே. ஆனாலும் இது எல்லாமும் பத்தாது. ஓகேவா? நீங்க எவ்வளவு எடுத்தாலும் கண்டிப்பா பத்தாது. 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிற வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாராலையுமே முடியும். 70 ரேஞ்ச்ல இருக்கிறவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்ல 90 அபோவ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா 100க்கு ரீச் பண்ணிடலாம். அது மாதிரி 98 சம்திங்லாம் இருக்கீங்களா, நீங்களாம் வந்து நல்லா ட்ரை பண்ணி 100 ஒரு எக்ஸாம்லயுமே 100 எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகேவா? என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு நல்லா நோட் பண்ணி வச்சு அதுக்கு தான் நான் சொல்றேன். எக்ஸாம் முடிச்ச உடனே நீங்க திருப்பி ஒரு டெஸ்ட் எனக்கு எழுதி கொடுங்கன்னு. அந்த டெஸ்டையுமே ஆனா நீங்க எழுத மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அட்டென்டிவா நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாராலுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. நான் பேச பேசிட்டே இருப்பேன். நம்ம போயிடலாம். அன்னைக்கு லாஸ்டா வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பயிற்சி இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்னா, லத்திகா உங்களுக்காக தான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம 3.6 வரைக்கும் பார்த்திருக்கோமா? ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இனிமே நம்ம எக்ஸாம்பிள் 3.19 இந்த 3.7ஓட எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இது இப்போ நம்ம பார்க்கணும். இதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கிளாஸுமே ரெக்கார்ட் பண்ணி இணையகுரு சேனல்ல இருக்கு. டைம் கிடைக்கும் போது பாத்துக்கோங்க. டவுட் எப்போனாலும் நீங்க கேட்கலாம் என்கிட்ட. ஓகே. கால் பண்ணி கேட்கலாம், குரூப்ல கேட்கலாம், மெசேஜ் பண்ணுங்க. எதுனாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிக்கா. ஓகேம்மா. சரி. ஓகே. ஓகே. இப்போ வாங்கம்மா இந்த சம் பார்க்கலாம். 3.20
இப்போ இது நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் குட்டி குட்டியா இந்த மாதிரி டிவிஷன்ல அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா? இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டேமா பார்க்கிறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னமா பண்ணுவீங்க? அன்னைக்கு சொன்னனே, வர்க்க மூலம்னா என்ன? ஸ்கொயர் ரூட்னா ஹரி அன்னைக்கு கரெக்டா சொல்றீங்களே ஹரிஷ். ஒரே நம்பர் 2 வாட்டி பெருக்கிறதுக்கா? பெருக்கிறது, வர்க்கப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. நம்ம பாக்குறது ஸ்கொயர் ரூட். அப்போ 2 டைம் இருந்தது அப்படின்னா அந்த ரூட்டை விட்டு வெளில எடுக்கும் போது அது கேன்சல் ஆகி ஒரு டைமா வெளில வரும். அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட். 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2, 9ஓட ஸ்கொயர் ரூட் 3, இந்த மாதிரி வர்க்கமூலம் பார்த்துட்டு இருந்தோம்ல. அப்போ இதை வந்து 2 டைம் நம்மளால எழுத முடியும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டைமா எழுதுறது தான் வர்க்கமூலம், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஓகே. அப்போ இதுல உள்ள சம்ஸ் சொல்லுங்க. நான் அதை எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சொல்லுங்கம்மா. 16 இது ஒரு சம் இருக்கே, சொல்லுங்க. கொஸ்டின் ஏதாவது சொல்லுங்கம்மா. 16 எக்ஸ் ஸ்கொயர் plus 9y square ம் minus 24xy ம் plus 24x ம் minus 18y ம் plus 9. ஓகே. இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு இருபடி சமன்பாடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேம்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஸ்பிளிட்டிங் இன் மிடில் டேம், அதாவது நடு உறுப்புகளை பிரிச்சு எழுதுற மாதிரி ஏதோ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி, இல்ல ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு சால்வ் பண்ணி நமக்கு இது எப்படி வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு டேம ஸ்கொயர்ல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் நம்ம ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுக்கும் போது அது கேன்சல் ஆகும். ஓகே. அப்ப இந்த டேம ஏதோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பரா நம்ம மாத்த போறோம். ஓகேவா? இப்போ இதுல என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு? இதை நம்மளால காரணிப்படுத்த முடியுமா? ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? இது ஃபேக்டரைஸ் ஆகுமாமா? காரணிப்படுத்த முடியுமா? எந்த நம்பரை நம்ம காரணிப்படுத்துவோம்? எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருபடி சமன்பாடு இருந்தது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருந்ததுன்னா ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துவோம். அந்த மாடல்ல இது இருக்கா? பேசுங்கம்மா. இல்ல. அப்ப அந்த மெத்தட்ல இதை நம்ம பண்ண முடியாது. சரி, ஓகே. அப்ப வேற ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா 4 அந்த மாதிரி ஒரு நம்பர் டேமா இருந்தா அதை வந்து ஈஸியா 2 ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் எழுதலாம். அப்படியும் இல்லை. அப்போ இது என்ன பண்ணா நமக்கு இது வந்து சிம்பிளிஃபை ஆகும்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமாமா? தெரியாதுக்கா. தெரியாது. சரி, ஓகே. அதை நான் சொல்லித்தரேன். எல்லாரும் நோட்டுக்கு பின்னாடி நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு வரீங்களா? அதுல இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. உங்களுக்கு இந்த இது பேஸ் பண்ணி வரும் சம்ஸ். எக்ஸ் ஒய் இசட் ஹோல் ஸ்கொயர்னா இவ எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்க்கா. வெரி குட். இப்போ எக்ஸ் ஒய் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இப்போ இதேதான் இதுக்கு 3 டேம் வச்சு எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸையும் ஸ்கொயர்ல எழுதணும், ஒய்யையும் ஸ்கொயர்ல எழுதணும், இசட்டையும் ஸ்கொயர்ல எழுதிக்கணும். இப்போ 2 எக்ஸையும் ஒய்யும் எழுதணும். நெக்ஸ்ட் 2 ஒய் இசட், நெக்ஸ்ட் 2 எக்ஸ் இசட் இல்லைன்னா இசட் எக்ஸ். அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா. 2 டேமா இருந்தா இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுவோம்ல, 3 டேமா இருந்தா இந்த மாதிரி மூணுத்தையுமே ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிட்டு 2 டேமா முன்னாடி 2 போட்டு பெருக்கி எழுதணும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்க அப்படியே நோட்டுக்கு பின்னாடி நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாவை.
ஓகேக்கா. ஓகேப்பா. சரி. இப்ப பாருங்க எக்ஸ் பிளேஸ்ல, ஒய் பிளேஸ்ல, இசட் பிளேஸ்ல எந்தெந்த டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, இசட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? அதாவது இந்த X சைடு இருக்க வேண்டிய இடத்துல 16x² இருக்கா? வெரி குட். 16x² இருக்கு. அது வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல இல்ல, x² இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இதோ இந்த டேர்முக்கு பதிலா இருக்கு. ஓகேவா? இது வந்து y² இருக்க வேண்டிய இடத்துல இந்த டேர்ம் இருக்கு. இது z² இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இது வந்து 24x. 24xyன்றது 2xy. இது வந்து 2xz இருக்கலாம், இல்ல xy ஏதோ ஒண்ணு இருக்கலாம். இது வந்து 2 yz zx இப்படி இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அங்க என்ன இருந்தது? இன்னொரு என்னமா 24xyயா? மைனஸ் 24xyக்கா. ஓகே. அப்புறம் பிளஸ் 24x ம் மைனஸ் 18y பிளஸ் 9. ஓகே. இப்போ இது எக்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, அதாவது x² பிளேஸ்ல இந்த டேர்ம் இருக்கு. இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுறேன்னா 4 இந்த 16 வந்து 4² எழுதலாம். இது x² இருக்கு. அப்ப 4x² அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 9 ஸ்கொயர் டேர்மா நான் மாத்தி 3 × 3 எழுதலாமா? அப்போ 3². அப்போ 3y the whole square. இந்த டேர்முக்கு பதிலா இந்த 9 நான் 3² எழுதுறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இது வந்து மைனஸ்ல இருக்கு, இதுவும் இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. சரி, இப்போ இதுதான் நான் வந்து சும்மா நானா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன், இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இது இசட்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ்ல தான் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஒய் இந்த டேர்ம் வரும்போது மைனஸ் வருதுமா. இங்க எக்ஸ், இங்க வந்து ஒய் வரும். அப்ப எக்ஸ் ஒய், இங்க எக்ஸ் இசட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இசட் தான் வரும், ஏன்னா இங்க எக்ஸ் ஒய் வந்துருச்சு. அப்ப எக்ஸ் இசட்டா இருக்கும், இது வந்து என்னவா இருக்கும், ஒய் இசட்டா இருக்கும். அப்படிதானே? அதாவது இந்த நம்பர் கூட 3 மல்டிபிள் ஆயிருக்கும். நான் சொல்றது புரியல. இங்க பாருங்க, இங்க எக்ஸ் ஒய் இருக்குமா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஃபார்முலா கூட நான் கம்பேர் பண்றேன். இருங்க, உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்படிதானே இருக்கும். இது x²க்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு, y²க்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு, z²க்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு, எக்ஸ் ஒய்க்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 டேர்மா தான் இதுவும் இருக்கும். இதுல எக்ஸ் இருக்கு, அப்போ இந்த டேர்மா தான் இது இருக்கும். இந்த ஒய் இசட் அப்போ இந்த டேர்மா தான் இது இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, எக்ஸ் ஒய் வரும்போது மைனஸ் வருது, ஒய் இசட் வரும்போது மைனஸ் வருது. அப்போ எந்த டேர்ம் மைனஸ் டேர்ம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர் சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. ஒய் வரும்போது மைனஸ் வருது, ஏன்னா ஒய் வர இடத்துலதான் மைனஸ் வந்திருக்கு. அப்போ இங்க இருக்குல்ல ஒய், நம்ம கொஸ்டின் இங்க எடுத்திருக்கோம்ல, இது வந்து மைனஸ்ல தான் இருந்திருக்கும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பண்ணிக்கிறோம் ஸ்கொயர் பண்ணும்போது. ஆனா இது ஆக்சுவலா மைனஸ் தான், -3y தான் இருக்கும். இப்போ நீங்க பிரிச்சு எழுதி பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். இப்ப நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இது வந்து 4x², இது வந்து -3y², இது வந்து மைனஸ் கூட பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க சும்மா. எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன 4x, அப்போ 4x 2 ஒன்னு இருக்குமா, இங்க பாருங்க 2xyன்னு பிரிச்சு எழுதணும். அப்ப 2xக்கு பதிலா 4x, yக்கு பதிலா -3y. இது அப்படியே மல்டி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வரும். 4 × 2 8, 8 × 3 24. ஓகேவா? அப்ப இதுதான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கும். பிளஸ் இந்த டேர்ம் பாருங்க, இங்க வந்து எக்ஸ் இசட், எக்ஸோட வேல்யூ என்ன 4x, இங்க 2 இன்ட்டுன்னு வரணும். 4x எக்ஸோட வேல்யூ,
இசட்டோட வேல்யூ வந்து 3. ஓகேவா? அப்ப இன்ட்டு 3ன்னு வரும். இது அப்படியே மல்டி பண்ணி பாருங்க. உங்களுக்கு 24 எக்ஸ் இசட்னு வரும். இது மல்டி பண்ணா 8 கூட 3 மல்டி பண்ணீங்கன்னா 24 கரெக்டா வருது. இப்போ இது இந்த 18 அப்ப அதை வந்து பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு ஒய் இசட் ஒய்யோட வேல்யூ என்ன -3y இசட்டோட வேல்யூ என்ன 3. இது மூணுத்தையும் மல்டி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு -18yன்னு வரும். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுத முடியும். அப்படின்னா இந்த LHS வந்து இந்த சைடு நமக்கு ப்ரூவ் ஆனிச்சுன்னா நம்ம இந்த பக்கம் எழுதுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர்ல எழுத முடியும். அப்ப இந்த டேம்க்கு பதிலா XY Z ஹோல் ஸ்கொயர்ல எழுதிக்கலாம். அப்போ 4x ஒய்யோட வேல்யூ -3y இசட்டோட வேல்யூ +3 இது எல்லாத்தையும் ஸ்கொயர்ல எழுதிக்கலாம். இதான் ஆன்சர். இதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னன்னா 4x -3y +3 இதுதான் ஆன்சர். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா இதை சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. என்ன சொல்றேன்னு புரியாம இருங்க. ஐயோ திருப்பி எனக்கு வேணுமே. சரி 4y சரி அங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்களேன். 4x -3y +3 கரெக்டாமா? ஆமாங்கக்கா. ஓகே. இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ண போறோம். இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன x + y + z இதோட ஃபார்முலா என்ன x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் +2xy +2yz +2zx இதுதான் நமக்கு ஃபார்முலா. எங்க மைனஸ் வருதோ அதுல அந்த டேம்க்கு மைனஸ் வரும். அவ்வளவுதான். இப்போ எக்ஸ ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 4x ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? வேற கலர்ல எழுதுறேன். 16 4 எக்ஸையும் அதாவது 4x ஹோல் ஸ்கொயர் 16x ஸ்கொயர் அப்படின்னு வரும். பிளஸ் y ஸ்கொயர் பண்ணணும். அப்ப -3y இது அப்படியே ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் ஸ்கொயர் பண்ணா +3 ஸ்கொயர் பண்ணா 9 y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. இசட்னா 3 ஸ்கொயர் பண்றோம். ஆன்சர் 9 பிளஸ் 2xy அப்ப 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 4x ஒய்யோட வேல்யூ -3y இதை மல்டி பண்ணி பாருங்க. 8 24 -24xy ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க +2 yz ஒய்யோட வேல்யூ -3y இசட்டோட வேல்யூ 3 இதை மூணுத்தையும் மல்டி பண்ணி பாத்தீங்கன்னா -9 18 18yன்னு வரும். நெக்ஸ்ட் 2zx அப்படின்னா 2 இசட்டோட வேல்யூ என்ன 3 எக்ஸோட வேல்யூ 4x இதை மல்டி பண்ணி பாருங்க. 6 24 +24x இதான் ஆன்சர். இதுதான் ஆக்சுவலா நமக்கு கொஸ்டினா இருந்தது. சரியா? ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதான் வருது கரெக்டா. அப்போ நான் என்ன பண்றேன், இப்படி இருக்கிறத சும்மா இந்த மாதிரி உங்களுக்கு நான் பிரிச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த மாதிரி எழுதி காமிக்கிறேன். அப்ப எக்ஸ் பிளேஸ்ல 4x வருது, ஒய் பிளேஸ்ல -3y வருது, இசட் பிளேஸ்ல 3 வருது. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணா இந்த டேம் தான் ஆன்சரா வரும். அப்ப இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி உள்ள உள்ளது மட்டும்தான் நமக்கு ஆன்சர். இதுல வந்து நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சம் ஈஸி. ஓகேவா? எக்ஸ் பிளேஸ்ல யார் இருக்கா, ஒய் பிளேஸ்ல யார் இருக்கா, இசட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நீங்களே ஸ்கொயர் போட்டு எழுதிட வேண்டியதான். ஏன்னா அதுதான் அங்க ஆன்சரா வந்திருக்கும். இது கூட நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் ஆன்சரா வரும். ஆனா XY Z உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த மாடல்ல போட்டாதான் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒரு டைம் பாருங்க. ஏதாவது புரியலன்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்லக்கா குழப்பமா இருக்குன்னா அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறமா நீங்களே சம் போட்டுருவீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுங்க. இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி ABCன்னு 3 டேம் இருந்தா இதுதான் ஃபார்முலா. அதுல கொடுத்துருக்கிற டேம் XYZ மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துட்டேன். இங்க வந்து ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? எந்த நம்பரை 2 நம்பரை சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணா இந்த டேம் வருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். அதை வச்சு XYZ எழுதிக்கோங்க. மைனஸ் இருந்தா மட்டும் எந்த டேம் வரும்போது மைனஸ் வருதுன்னு செக் பண்ணுங்க. அந்த டேம்க்கு மைனஸை போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான்.
பாருங்க, எதுவும் டவுட்னா கேளுங்க. அடுத்த பேஜ். இது ரெண்டுத்தையும் போட வேணாம்ப்பா. இது போட வேணாம். இது சும்மா உங்களுக்கு நான் புரியறதுக்காக சிம்பிளா எழுதி காமிச்சிருக்கேன். சரியா? சும்மா ஓகே சார். பாத்துக்க. ம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே. நெக்ஸ்ட் சம் போமா? இது மட்டும்தான் இப்படி போலாம். கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு புதுசு, அதனால கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இருக்கு. இப்போ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்க ஒரு பயிற்சியில ஒரு சம் இருக்கு பாருங்க, எக்ஸசைஸ்ல. இந்த சம் போட்டுருவீங்களா பாருங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மாடல். எக்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. என்னமா இருக்கு? 3x². வெரி குட். 3x². அப்போ 3x the whole square. இதுதான் எக்ஸ். ஒய் பிளேஸ்ல என்ன இருக்கு? 4y² வெரி குட், வெரி குட். 4y². வெரி குட். இசட் பிளேஸ்ல என்ன இருக்கு? 5z². வெரி குட். 5z the whole square. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஆனா இங்க ஸ்கொயர் வராது. ஆக்சுவலா அது ஃபார்முலானால அப்படி வருது. சரி, இப்போ இங்க ஏதாவது மைனஸ் இருக்கான்னு செக் பண்றோம். மைனஸ் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்ப யார் இருக்கும் போது மைனஸ் வருதுன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் இருக்கும் போது மைனஸ் இருக்கு, ஒய் இசட் இருக்கும் போது மைனஸ் இருக்கு. அப்ப எந்த கேரக்டருக்கு மைனஸ் வருது? y. வெரி குட். ஒய் இருக்குது இடத்துல. அப்போ 4yக்கு பதிலா -4y. அப்ப நீங்க ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஒய் இசட் ஃபுல்லும் ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்ப சொல்லுங்க பாக்கலாம், எக்ஸோட பிளேஸ்ல என்ன இருக்கு? 3x. ஒய்யோட பிளேஸ்ல என்ன இருக்கு? -4y. வெரி குட். -4y. இசட்டோட பிளேஸ்ல என்ன இருக்கு? 5z. 5z. அது அப்படியே ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு ரூட் எடுக்கும் போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். உள்ள உள்ளது மட்டும்தான் ஆன்சர். இப்ப 3x - 4y + 5z. அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிள். பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். ஆனா பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். இப்படி பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். ஆனா அதுக்கு என்ன தெரியணும்? அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்ப தெரிஞ்சதுனால நம்ம ஈஸியா போட்டோம். சரி, ஓகே. சரி, இப்போ இந்த சம்லாம் இருக்கு. சரி, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள்ல பாத்துட்டு வந்துருவோம். இந்த சம் சொல்லுங்கம்மா. செகண்ட் சம் சொல்லுங்க. 6x சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டீங்களா? நந்தினி இல்லையா? x - 1க்கா. ம். அடுத்ததுக்கா 3x² + 2x - 1. அடுத்த பிராக்கெட்க்கா 2x² + 3x + 1க்கா. இது வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. இது எந்த மாடல்ல இருக்கு?
எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்க்கா. வெரி குட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு மாதிரி இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி காரணிப்படுத்தி ஆன்சர் எழுதணும். சரியா? அப்ப பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டைம் சென்டர்ல என்ன இருக்கு? +1. அந்த +1 இப்படி சென்டர்ல போட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இங்க முன்னாடி இருக்கிறதையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் பெருக்கி மேல போடுவோம் வித் சைனோட குறியீடோட. அப்ப -6. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஒன்னொன்னா செக் பண்ணுவோம். 1 6 மல்டிபிள் பண்ணா -6 வருது. ஆனா கழிச்சோம்னா +1 வரல. அப்போ -2 போடுறோம். 2 கூட 3 மல்டிபிள் பண்ணா 6, சப்ராக்ட் பண்றோம். கழிக்கும் போது +1 கரெக்டா வந்துருது. அவ்வளவுதான். அப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற 6ஐயும் நம்ம இங்க டிவைட் பண்ணுவோம். இப்ப இது கேன்சல் பண்ணா ஒரு டைம், இது 3 டைம் போகும். இது ஒரு டைம், இது 2 டைம் போகும். அப்ப இது எழுதும் போது எப்படி எழுதணும்? கீழே இருக்கிற நம்பரை முன்னாடி போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 3x - 1. இந்த டைம் 2x பிளஸ் 1. அவ்வளவுதான். ஓகேவா? இதை காரணிப்படுத்தி எழுதியிருக்கோம். சிம்பிள். உங்களுக்கு தெரியும் காரணிப்படுத்துறது. இந்த மெத்தட்லயும் போடலாம், இல்ல உங்களுக்கு வேற மெத்தட் தெரியும்க்கா, நாங்க இப்படி போடுவோம் அந்த மாதிரினா உங்களுக்கு எந்த மெத்தட் காரணிப்படுத்த தெரியுமோ நீங்க போட்டுக்கோங்க. சரி, இப்போ இந்த மெத்தட், இந்த டேர்ம்ல நடுவுல என்ன இருக்கு? +2. இந்த 3 1 மல்டி பண்ணோம்னா -3. பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 3 போட்டு மல்டிபிள் பண்ணா -3, கழிச்சோம்னா +2 கரெக்டா வந்துருது. இங்க முன்னாடி இருக்கிற 3ய இப்படி நம்ம டிவைட் பண்ணிப்போம். இது கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? -1/3 அந்த 3ய வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. 3x - 1. இதை வந்து எழுதும் போது x + 1. அவ்வளவுதான். இப்போ இந்த டைம் இதை பாருங்க, சென்டர்ல +3 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 2யும் 1யும் பெருக்கணும்னா +2 பிளஸ் தான். அப்போ 1 2 மல்டி பண்ணா கரெக்டா 2 வருது, கூட்டினோம்னா கரெக்டா 3 வருது. முன்னாடி ஒரு 2 இருக்கிறதுனால அதை நம்ம டிவைட் பண்ணுவோம். அடிச்சா 1. இதை வந்து 1/2 இருக்கு. அப்ப எழுதும் போது 2x + 1. இது வந்து x + 1. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டைமும் 2 டைம் இருக்குமா? இங்க பாருங்க, இது ஒரே மாதிரி இருக்கு, இது ஒரே மாதிரி இருக்கு, இது ஒரே மாதிரி இருக்கு. 2 டைம் இருக்கு. அப்ப எழுதும் போது 3x - 1 the whole square, 2x + 1 the whole square, x + 1 the whole square. எல்லாத்துக்குமே ஸ்கொயர் டேர்ம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? இது இந்த ஸ்கொயர் ரூட் 2 2 2 எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆன்சர். 3x - 1, 2x + 1, x + 1. அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிளா இருக்கா? உங்களுக்கு இது காரணிப்படுத்த தெரிஞ்சிருந்தா இந்த சம் ஈஸி. உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியும், தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. இத பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஏதாவது திருப்பி சொல்லி தரணும்னா சொல்லுங்க. புரியுதுக்கா. ஓகேம்மா. சுபாஷினி, உங்களுக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்கக்கா. எத்தனை மார்க் பண்ணீங்க? 95க்கா. வெரி குட். 5 மார்க் யாரு கொடுத்தீங்க? 1 மார்க்ல கொஞ்சம் விட்டுட்டேன்க்கா. கேர்லெஸ். கேர்லெஸ் மிஸ்டேக். புக் பேக் 1 மார்க்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா? புக்குக்குள்ள இருந்து கேட்டுதா? புக் பேக் தான். புக் பேக்னா நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதை அடிச்சுட்டு திரும்ப எழுதுனேன்க்கா. ஃபர்ஸ்ட் இஸ் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் எழுதுனதெல்லாம் கரெக்ட். சரி, அப்புறம் வேற எதுல குறைச்சிருந்தாங்க? அதுலயே மார்க் போயிட்டு, அதுல மட்டும் தான் போச்சு. அதுலயே 5 மார்க்கும் போயிடுச்சா? ஆமா. அப்பனா நீங்க 1 மார்க் நல்லா படிக்கணும்னா அந்த லிங்க் எல்லாம் அனுப்புனேன்ல, அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே, வெரி குட். ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஓகேக்கா. ஓகே. அப்புறம் இன்னொருத்தவங்க காவியா வந்தாங்களே, இங்க லிஃப்ட் ஆயிட்டாங்களா? சரி, ஓகே. இன்னொருத்தவங்க கணனாவா? GNANA அந்த அசோக் சக்கரா வச்சிருக்கீங்களா? நீங்க யாரு? ஹர்ஷினிகா. ஓகே ஓகே, சரி. அந்த அதான் போன்ல பாஸ் சார்ஜ் ஆயிட்டு மாதிரி இல்லக்கா. இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே ஓகேமா. ஓகே, சரி, ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிட்டுமா? இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா, புரியுதா? ஓகேக்கா. ஓகே. ரித்திகா உங்களுக்கு புரியுதாமா? ரித்திகா தானே இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணீங்களே? லத்திகாக்கா. என்னம்மா லத்திகா? லத்திகா உங்களுக்கு புரியுதாமா? புரியுதுக்கா. ஓகே, இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துட்டாங்கக்கா. சரிம்மா, ஓகே. அதனால உங்களுக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், அதனால நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த மாடல் ஓகே. இப்போ பார்த்த இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்கு பாருங்க சம், அது ஏதாவது போட முடியுமா பாருங்க. வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் போடலாம், தேர்டு போடலாம். போடுறீங்களா ஹோம்ஒர்க்கா? ஓகேக்கா. ஓகே, இதுவுமே ஆனா போடலாம், ஆனா நீங்க போட மாட்டீங்க, அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப நீங்க ஹோம்ஒர்க் போடலாம், சரியா? அதாவது இந்த மாதிரி இருபடி சமன்பாடு ரெடி பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பின்னங்களை வந்து மாத்துறத, ஃபிராக்ஷனை வந்து மாத்துறத நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே. இப்ப இங்க வந்துருங்க. இந்த தேர்ட் சம் சொல்லுங்கம்மா. தேர்ட் சம் சொல்லுங்க. √15x² ப்ளஸ் பிராக்கெட்க்கா √3 ப்ளஸ் √10 பிராக்கெட் x ப்ளஸ் √2க்கா ஃபர்ஸ்ட் பிராக்கெட். ஓகே, ஓகேவா? ஓகேக்கா. அடுத்த பிராக்கெட்க்கா √5x² ப்ளஸ் பிராக்கெட் 2√5 ப்ளஸ் 1 பிராக்கெட்க்கா x ப்ளஸ் 2க்கா. அடுத்த பிராக்கெட்க்கா √3x² ப்ளஸ் பிராக்கெட் √2 ப்ளஸ் 2√3 ப்ளஸ் 2√2க்கா. ஓகேமா, வெரி குட், தேங்க்யூ. 2√2க்கா. ஓகே, ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா, சரி. இப்போ இது பாக்குறதுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னா இருபடி சமன்பாடு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதாம்மா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியாது, காரணிப்படுத்த தெரியாது, ஏன்னா கஷ்டம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் தெரியும், இந்த மாதிரி காரணிப்படுத்த முடியாதப்போ ஸ்பிளிட்டிங் இன் மிடில் டைம் அப்படின்னு சொல்லி நடு உறுப்பை பிரிச்சு எழுதுற மெத்தட் ஒரு டைம் பார்த்தோம் நம்ம. அந்த மெத்தட்ல தான் நான் இப்ப போட போறேன் பாருங்க. ஒண்ணும் இல்ல, இதை உள்ள கொடுத்து ஃபர்ஸ்ட் மல்டி பண்ணிக்க போறேன். √15x² அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் உள்ள கொடுத்து மல்டி பண்ணோம்னா √3x √10x கிடைக்கும். இங்க √2 இருக்கு, இது தனி. அதே மாதிரி இந்த எக்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான், சரியா? அப்ப √5x² 2√5x பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. இது √3x² பிளஸ் √2x பிளஸ் 2√3x. இந்த பிளஸ் √2 அப்படி இருக்கட்டும். இது புரியுதா? எக்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிருக்கேன், புரியுதா பாருங்க. ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு டேம், 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 இந்த ரெண்டு டேம் அப்படி நான் பிரிச்சு பிரிச்சு எழுத போறேன். ஓகே, இந்த ரெண்டு டேம்ல பொதுவா என்னமா இருக்கு காமனா? √3க்கா. வெரி குட். எப்படி சொன்னீங்க? √15 எப்படி எழுதலாம்? √5 × √3 எழுதலாம், கரெக்டா? அப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா √3 இருக்கு, அதையும் வெளில எடுத்துடலாம். எக்ஸும் ரெண்டுத்துலயும் இருக்கு, அதையும் வெளில எடுத்துடுறேன். அப்போ √3x நான் வெளில எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்கும்னா √5ன்னு ஒண்ணு இருக்கும், எக்ஸ் ஒரு டைம் இருக்கும். இங்க இது ரெண்டுமே போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 இருக்கும். இப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா ஏதாவது வெளில எடுக்க முடியுமா? இந்த √10 எப்படி எழுதலாம்? √2 × √5ன்னு எழுதலாம். அப்ப ரெண்டுத்துலயும் காமனா யார் இருப்பா? √2 இருக்கும். இப்ப பிராக்கெட்ல √5x இருக்கும் பிளஸ் 1 இருக்கும், கரெக்டா? புரியுதா பாருங்க.
புரியுதுக்கா. ஓகே. யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. பத்மஸ்ரீக்கு புரியுதாமா? பத்மஸ்ரீ? சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா என்னமா இருக்கு? √5x வெரி குட். அப்ப √5x வெளில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல யார் இருப்பா? இங்க ஒரு x இருக்கும், இங்க ஒரு 2 இருக்கும். சாரி, 2 இருக்கும். இங்க ஒண்ணுமே இல்ல. அப்படியே நான் x பிளஸ் 2 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இது தனி பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது ரெண்டுலயும் காமனா என்ன வெளில எடுக்கலாம்? x தான் வெளில எடுக்கலாம், வேற எதுவும் எடுக்க முடியாது. அப்போ √3 இங்க x இருக்கும், இதுல வந்து x போயிருச்சுன்னா √2 பிராக்கெட்ல இருக்கும். இது ரெண்டுலயும் 2 இருக்கு, x இருக்கு. 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 மட்டும் நான் வெளில எடுக்கிறேன். பிளஸ் 2 மட்டும் வெளில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல யார் இருப்பா? √3x, இங்க ஒரு √2 இருக்கும். இது தனி பிராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பாருங்க கேர்ஃபுல்லா. இந்த பிராக்கெட்ல இருக்கிறது ரெண்டுத்துலயும் சேமா இருக்கு பாருங்க. இது ரெண்டுத்துலயும் சேமா இருக்கு, இதுவும் இதுவும் சேமா இருக்கு, இதுவும் இதுவும் சேமா இருக்கு. எல்லாமே தனித்தனி பிராக்கெட்ல தான் இருக்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிறத தூக்கி தனியா வெளில எழுத போறேன். இது ரெண்டுத்துல இருந்து காமனா வெளில எடுக்க போறேன். அப்போ √5x + 1 ரெண்டுத்துலயும் காமனா வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இதுல யார் இருப்பா? √3x இருக்கும். இதுல யார் இருப்பா? √2 மட்டும் இருக்கும். அது தனி பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். புரிஞ்சுதா? இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறத வெளில தூக்கி போட்டுட்டேன். புரியுதா வைத்தீஸ்வரன்? புரியுதுங்கக்கா. சரிப்பா. ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத தூக்கி வெளில போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா யார் இருக்கா சொல்லுங்க? x + 2 வெரி குட். x + 2 இருக்கு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? √5xம் இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப √5xம் + 1 இருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலயும் பிராக்கெட்ல காமனா இருக்கிறத வெளில எடுத்துடுவோம். அப்ப √3x + √2 வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் யார் இருப்பா? இங்க ஒரு x, அங்க ஒரு 2 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்க எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கும். இது 2 டைம் இருக்கு. இந்த இது x + 2வும் 2 டைம் இருக்கு, இதுவும் 2 டைம் இருக்கு. எல்லாமே 2 டைம் இருக்கு. ஒரு டைம் எழுதுனா ஆன்சர். இதுக்கு அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியதான். ஓகேவா? இது அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட்ல எடுக்கணும். எல்லாமே ஒரு டைம் எழுத வேண்டியதான். அதை அப்படியே பார்த்து சொல்லுங்கம்மா. புக் பார்த்து கூட சொல்லுங்க. 2 டைம் இருக்கிறது அப்படியே ஒரு டைம் எழுதினா என்ன ஆன்சர் வரும்? √5x + 1 √3x + √2 x + 2. அவ்வளவுதானா? ஆமா. ஓகே. எல்லாமே 2 டைம் இப்படி ஸ்கொயர்ல இருந்திருக்கும். நம்ம ரூட் எடுக்கும் போது எல்லா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு இந்த 3 டைம் மட்டும் ஆன்சர். அவ்வளவுதாம்மா. இந்த சம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துக்கிட்டு வாங்கம்மா. டவுட் இருக்கவங்க உடனே கேளுங்க. மத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டவுட்னா நீங்க கேளுங்க. பாத்துட்டு கேளுங்கம்மா.
சம் ஓகேவாமா? எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் பேஜ்ல ஒண்ணும் போடல, அப்படியே ஆன்சர் மட்டும் தான் எழுதியிருக்கோம். சரி பயிற்சி பாக்குறீங்களா? பயிற்சியில அது மாதிரி ஏதாவது சம் இருக்கான்னு. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளைக்கு எல்லாருமே கொஞ்சம் தயவு செஞ்சு கரெக்டா கிளாஸ் வந்துருங்க. நாளைக்கு பார்க்க போறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சம் சொல்லியிருக்கேன். இந்த 3+3 இந்த மாதிரி ஒரு சம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயும் கேட்பாங்கன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு நடந்த இந்த காலாண்டு எக்ஸாம்ல கூட இதை கேட்டிருந்தாங்க, அப்படிதானேமா? அதே மாதிரி ஒரு சம் நாளைக்கு பார்க்க போறேன். அதே மாதிரிதான் ஒரு சம் நாளைக்கு பார்க்க போற ஸ்கொயர் ரூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். அந்த பயிற்சி ஃபுல்லுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 5 மார்க் எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம், எடுக்கலாம். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய டைம் பிராக்டிஸ் கூட பண்ணிருப்பீங்க. ஆனா மிஸ்டேக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு கரெக்டா வந்துருங்க. அந்த சம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த சம் நம்ம பயிற்சியில இந்த சம் நம்ம பார்ப்போம். இந்த சம் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு எல்லாரும் ஆனா கரெக்டா வந்துடணும். சரியா? ஓகே தானே? பேச மாட்டீங்கல்ல? நானும் இந்த மாதிரி தம்ஸ் அப் பண்றேன். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூப்பா. ஓகே இந்த சம் அப்படியே சொல்லுங்க. ஹரிணி வாய்ஸே வெளில கேக்கலையே. வாய்ஸே கேட்க மாட்டேங்குதேம்மா. பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்ல, ஸ்கில் இருக்குல்ல உங்கள்ட்ட. கொஞ்சம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா பேசணும் நிறைய. சரியா? ஓகே ஓகே. லத்திகா, சரி லத்திகான்ட்டேன். தாரகா வேற பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதானே தாரகா? பாட்டு இல்லக்கா நாளைக்கு பாருங்கக்கா. நாளைக்கு பாருங்களா? சரி ஓகே. சரி இந்த சம்ம சொல்லுங்க தாரகா. சொல்லுங்க அப்படியே கொஸ்டின் படிங்க தாரகா. சொல்லுங்கம்மா. 3/2x² பிளஸ் 4x பிளஸ் 2 பிராக்கெட் 4/3x² பிளஸ் 11/3x பிளஸ் 2. ரெண்டாமா? ஆமாக்கா. ஓகே. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா எழுதிட்டேனா? ஓகே ஓகே சரி. இப்போ பின்ன எண்களை நம்ம என்ன பண்ண போறோம்? பின்னம்லாம் நமக்கு வேணாம். அதனால நான் ஹோல் டிவைட் பை 6 இதை மாத்த போறேன். எல்லாத்துக்கும் கீழே 6ன்னு கொண்டு வர போறேன். அப்போ இங்க கீழே 6 இல்லைன்னா நம்ம மேல 6ஆல மல்டி பண்ணுவோம். அப்போ 6 கூட 2 பெருக்குனா எத்தனைமா? 12x². கரெக்டா? இப்போ கீழே 6 இருக்கு, அப்ப மேல 6 நமக்கு தேவையில்லை. அங்க இருக்கிற நம்பர் அப்படியே எழுத வேண்டியதான். இப்ப இங்க கீழே 6 இல்ல, அப்ப மேல 6 மல்டி பண்ணணும். 1 × 6 எவ்வளவுமா? 6. அப்படியே தனியா எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க கீழே 2 இருக்கு, அப்ப ஹோல் டிவைட் பை 2 கொண்டு வந்துருவேன் நானு. எல்சிஎம். ஓகேவா? அப்போ இங்க 2 இருக்கிறதுனால மேல எதுவும் மல்டி பண்ண வேணாம், அங்க இருக்கிறத அப்படியே எழுதினா போதும். இங்க 2 இல்ல, அப்ப மேல 2 மல்டி பண்ணணும். வெரி குட். 8x. இங்க 2 இல்ல, அப்போ வெரி குட் 4. இப்போ இங்க 3 இருக்கு, அப்ப நான் ஹோல் டிவைட் பை 3 வச்சுக்கிறேன். இங்க 3 இருக்கு, அப்ப எதுவுமே மேல மல்டி பண்ண வேணாம், அங்க இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 3 இருக்கு, எதுவுமே மல்டி பண்ண வேணாம், மேல அப்படியே எழுதிக்கலாம். இங்க 3 இல்ல, மேல 3 மல்டி பண்ணா 2 × 3 6. வெரி குட்மா. ஓகே. இப்போ இந்த நம்பர் எல்லாம் நான் தனியா எடுத்து வெளில எழுதிக்க போறேன். 6 × 2 எவ்வளவுமா? 12. 12 × 3 36. ஆமாங்கக்கா. அது அப்படியே நான் தனியா எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த 3 டேமையும்
ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதாம்மா. இதுக்கு அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இதுக்கு தனி ஃபேக்டரைசேஷன், இதுக்கு தனி ஃபேக்டரைசேஷன், இதுக்கு தனி ஃபேக்டரைசேஷன், மூணுத்துக்குமே தனித்தனியா காரணிப்படுத்தி எழுதணும். சரியா? 36 வந்து எப்படி எழுதுவோம்? 6 ஸ்கொயர்னு எழுதுவோம். 6 6 36. அப்ப இது 6 ஸ்கொயர்னு எழுதலாம். அது மாதிரி இதை மூணுத்தையுமே நீங்க காரணிப்படுத்தி போடணும். போடுவீங்களா? போட்டு காட்டவா? காரணிப்படுத்த தெரியும்ல உங்களுக்கு. ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா 2 டேம் வரும், 2 டேம் வந்துரும். அதுல கண்டிப்பா ஒரு டேமுமே இங்க இருந்து இங்க எப்படியோ 2 டைம் கண்டிப்பா வந்துரும். அப்ப ரூட் விட்டு வெளில எடுத்தீங்கன்னா 6 டேம் வந்து 3 டேம் ஆன்சர் கிடைக்கும். அது கூடயே இங்க 1/6 இருக்குல்ல, 6 ஸ்கொயர், அது 1/6ன்னு எழுதணும். அவ்வளவுதான். போடுறீங்களா? போட்டு காட்டவா? சொல்லுங்கம்மா. போட்டு காட்டணும்னா நீங்க போடுறீங்களா? ஓகே, இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போடுங்க. பார்த்து அப்படி நோட் பண்ணிக்கோங்க. யாராவது கொஸ்டின் பாட்டு எதுவும் கேக்குறீங்களா? சொல்றீங்களா? ஒரு 4 மினிட்ஸ் டைம் இருக்கு. ஏதாவது கேக்குறீங்களா? அந்த 5 மார்க்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் படிச்சுட்டு வாங்கம்மா. 1 மார்க் எல்லாம் பார்க்காம தான் அதுல நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. பாத்தீங்களா? ஒருத்தவங்க 5 மார்க் வந்து 1 மார்க்ல விட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம எத்தனை டைம் 1 மார்க் பிராக்டிஸ் கொடுத்துருக்கோம். காவியா, நீங்க எத்தனை மார்க்மா? பேப்பர் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்கக்கா. எத்தனை மார்க்மா நீங்க? 80க்கா. எதுல போச்சு 20 மார்க்? 5 மார்க்ல. 5 மார்க்ல. அந்த சம்மெல்லாம் இப்ப தெரியுமா? போட்டு பாத்துட்டீங்களா திருப்பி? போட்டு பாத்துட்டேன்க்கா. சரி, மிஸ்டேக் வரக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. சரிம்மா. ஓகே ஓகே, என்னென்ன மிஸ்டேக் வருதுன்னு பாத்துக்கங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் அது பண்ண மாட்டீங்க. ஓகேமா? யாராவது எது கொஸ்டின் கேக்குறீங்களா? ஹரி எது கேக்குறீங்களா? ஹரிஷ், நந்தினி, நிரஞ்சனா எது கேக்குறீங்களாமா? இப்ப பாத்துட்டோம்லக்கா, நான் கேக்குறேன்க்கா. சரிம்மா. வேற யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? காவியா, நந்தினி, சொல்றீங்களா? எதுவும் பாட்டு பாடுறீங்களா? எங்க இளம்பிரியனை காணோம்? யாரும் எது கேக்குறீங்களா? நாளைக்கு கேக்குறீங்களா? சரி, ஓகே. சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எல்லாரும் கரெக்டா டைமிங்க்கு வந்துருங்க. நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ, பாய், குட் நைட். அக்கா, சொல்லுங்கம்மா நிரஞ்சனா. எனக்கு பேப்பர் கொடுத்தாச்சுக்கா. 8 மார்க்குக்கா. எத்தனை மார்க்மா? 80 மார்க்குக்கா. 80. வெரி குட். ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் ஃபுல் மார்க் எடுக்கணும். சரியா? நீங்க நிறைய கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தனால கொஞ்சம் லீவ் ஆயிட்டு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க் எடுங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா. ஓகே ஓகே, எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அது வரக்கூடாது. ஓகேக்கா. ஓகேமா. ஓகே, எல்லாரும் லெஃப்ட் ஆயிக்கோங்கம்மா. தேங்க்யூ, பை பை, குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ.